சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். அண்ணாமலைக்கு அரோகரா. நம்ம திருவண்ணாமலையை பற்றி சிவபெருமான் என்னுடைய கண்ணில் மாட்டின ஒரு பதிவு. இப்போ ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவு காரணமாக இந்த பதிவை எங்கள் அப்பன் போட சொல்கிறாரு. இது என் கண்ணில் கொண்டு வந்து நாம் படித்ததை உங்களுக்கும் நம்ம தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இது நீண்ட வரலாறு. நம்ம குகை நமச்சிவாயர்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோவில் பக்கத்தில் குகையில் இருக்கார். அந்த குகை நமச்சிவாயர் அது பெரிய வரலாறு. இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த துன்பம் இது திருவண்ணாமலை அழியாதுன்றதுக்கு உத்தரவாதம். அது சிவபெருமானே திருவாய் மலர்ந்தது. அவர் காரணமாக சிவபெருமான் குகை நமச்சிவாயர் அங்கே வர வச்சிருக்காரு. கொஞ்சோண்டு மட்டும் அதை மட்டும் நம்ம பார்ப்போம். அவர் அந்த குகையில் இருந்து சிவபெருமானை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டிடையன் இறந்து போன ஆட்டை கொண்டு அவர் ஆண்டை கொடுத்து, இந்த ஆட்டை உங்களாண்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு சினையான தனது ஆடுகளில் ஒன்று இறந்து விட்டது என்றும் அதன் குட்டிகளையாவது அவர் காப்பாற்றி தர வேண்டும் என்றும் வேண்டி தொழுதான். இறந்த சினை ஆட்டை அங்கேயே விட்டு மறுநாள் தன்னை காணுமாறு சொன்னார் குகை நமச்சிவாயர். அவன் ஆடு வச்சுட்டுருக்கான். அந்த சென ஆடு திடீர்னு செத்து போச்சு. அந்த ஆடுங்கள்லாம் குட்டிங்கள்லாம் உயிரோடு இருக்குது. அந்த குகை நமச்சிவாயர்கிட்ட எடுத்துன்னு இந்த ஆட்டை காப்பாற்றி கொடுங்க என்னண்ட அப்படின்றான். சரி, இதை ஆட்டை விட்டுட்டு போப்பா, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அவன் மறுநாள் காலை பார்த்தபோது குட்டிகள் இரண்டும் விளையாடி கொண்டிருந்ததுடன் அந்த தாய் ஆடும் உயிர் பிழைத்திருந்தது. தனது தவ ஆற்றலால் குகை நமச்சிவாயர் அதனை உயிர்ப்பித்திருந்தார். மகிழ்ச்சியுடன் அவரை வணங்கி விடை பெற்று ஆட்டிடையன் ஊருக்கு சென்று நடந்த விவரங்களை கூறினான். அதை நம்பாத சிலர் ஒரு வாலிபனை நோயாளி போல் கட்டிலில் பொய்யாக படுக்கச் செய்து குகை நமச்சிவாயரிடம் கூட்டி இவன் இறந்து போய்விட்டான், நீங்கள் தான் எழுப்பி தர வேண்டும் என்று பொய்யாக வேண்டி அழுதனர். தன் தவ ஆற்றலால் நடந்ததை உணர்ந்த குகை நமச்சிவாயர், போனவன்தான், இனி உயிர் பிழையான் என்றார். அது கண்டு கொக்கரித்த அந்த கும்பல், நீங்கள் ஒரு போலி துறவி, இவன் இறக்கவில்லை, நாங்கள் அப்படி நடிக்கச் செய்தோம், இதோ பாருங்கள், இவன் எழுந்திருப்பான் என கூறி அவனை எழுப்ப முயற்சித்தனர். ஆனால் பயனில்லை. குகை நமச்சிவாயர் வாக்கு பலித்து உண்மையாகவே அவன் இறந்து விட்டிருந்தான். மூடர்கள் அவமானப்பட்டு அவ்விடம் விட்டு அகன்றனர். குகை நமச்சிவாயர் இச்செயல் கண்டு வருந்தினார். அவரது துயரம் ஒரு வசையாக வெளிப்பட்டது. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த ஆட்டை மறுநாள் உயிர்ப்பித்து அந்த தாயாட்டையும் அந்த குட்டிங்களையும் அந்த இடையங்கிட்ட ஒப்படைச்சிடறாரு. அந்த ஆட்டிடையும் ஓட்டின்னு போயிடறான். போனவன் சும்மா இல்லை, எல்லார்கிட்டையும் சொல்கிறான், இதை மாதிரி இந்த ஆட்டை உயிர்ப்பித்து கொடுத்துட்டாரு இந்த குகை நமச்சிவாயர்னுட்டு குகையில் இருக்காரு அப்படின்னு அவர் ஊரெல்லாம் சொன்ன உடனே அங்கே இருக்கிற இவன் சும்மானாலும் நடிக்கிறான், இவன் பொய் சொல்கிறான். அங்கே இருக்கிற வாலிப பசங்கள்லாம் அவரை கிண்டல் கேலி பண்ணி என்ன பண்ணுறாங்க, டேய் நீ ஒருத்தன் படுத்துக்கடா, நாங்கள் என்ன செய்தாலும் எழுந்துக்காதீங்க, செத்துட்டா மாதிரி இருங்க, நான் இட்டுக்குன்னு போய் அவராண்ட நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் சித்தி பெற்றவரை அஷ்டமா சித்திகளையும் வசப்படுத்தினவராச்சே. சொன்ன வாயிலேருந்து வந்த வார்த்தை அப்படியே பலிக்குது. சாமி, இவன் இறந்துட்டான், இவனை காப்பாற்றி கொடுங்கன்னா அவன் போனவன் தான்றார். உண்மையாலுமே அவன் உயிர் திறந்துட்டான். யமன் கூட்டின்னு போகிறது அவர் கண்ணில் தெரியுது. அப்போ இது மாதிரி போயிட்டானே அப்படின்ட்டு சொன்ன உடனே போகல, அவன் உயிரோடு தான் இருக்கிறான், நாங்கள் தான் நடிக்க வச்சோம், எழுந்துடுறான்னா யாரும் எழுந்துக்கல. அப்போ அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. இறந்து விட்டு இருந்தான். மூடர்கள் அவமானப்பட்டு அவ்விடம் விட்டு அகன்றனர். குகை நமச்சிவாயர் இச்செயல் கண்டு
வருந்தினார். அவரது துயரம் ஒரு வசையாக வெளிப்பட்டது. அப்போ கோவப்பட்டு அவர் என்ன பண்ணுறார், அந்த திருவண்ணாமலையை சபிக்கிறார். கோளார் இருக்கும் ஊர் கொன்றாலும் கேளா ஊர் என்று தொடங்கி பாடியவர் இறுதி வரியாக அழியும் ஊர் அண்ணாமலை அப்படி என்று பாட வாயெடுக்கும் முன் இறைவன் அசரீரியாய் அடே நான் ஒருவன் இங்கு இருக்கிறேனடா என குரல் கொடுக்க குகை நமச்சிவாயர் சினம் தணிந்து வரியை மாற்றி அழியா ஊர் அண்ணாமலை என்று பாடி முடித்தார். அப்போ சிவபெருமான் குரல் கொடுக்குறாரு. இந்த குகை நமச்சிவாயர் கோபம் வந்துடுது அவருக்கு. இந்த மாதிரிலாம் நம்மளை ஒரு ஆடு செத்து போச்சு, அது உள்ளே இருக்கிற குட்டியும் உயிராக இருக்குதுன்னு அதையும் பிரசவிக்க வச்சு அந்த தாயாட்டையும் உயிர்ப்பித்து கொடுத்தாரு. அதை ஒரு கேவலமாக சொல்லி இவனுங்க உயிராக இருக்கிறவனையே சாவடிச்சு கொண்டாந்து இந்த மாதிரி நடிக்கிறானுங்களே, இது என்ன ஊர் இது அப்படின்ற கோபம் அப்போ சபிக்க ஆரம்பிச்சிடறார். அவர் ஸ்ரீசைலத்திலேருந்து சிவபெருமானுடைய அழைப்பினால் திருவண்ணாமலைக்கு வந்தவர். இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே அவருக்கு கோபம் தாங்காமல் குகை நமச்சிவாயர் இந்த திருவண்ணாமலையை சபிக்கணுன்னுட்டு பாடினவுடனே சிவபெருமான் அங்கேருந்து அசரீரியாக குரல் கொடுக்குறார். நான் இங்கே இருக்கிறேனடா, இந்த ஊரை பற்றி இப்படி அழியணும்னு சொல்கிறியே, அழியாமல் இருக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கோளார் இருக்கும் ஊர் கொன்றாலும் கேளா ஊர் காளையரே நின்று கதரும் ஊர் நாளும் பழிய சுமக்கும் ஊர் பாதகரே வாழும் ஊர் அழியா ஊர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பாடினாராம். அந்த அந்த அவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்றத சொல்கிறார் பாருங்க. அவர் எவ்வளோ மனம் வருந்துறார் பாருங்க. கோளார் இருக்கும் ஊர் கோல் பேசுகிறவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க. கொன்றாலும் கேளா ஊர், எவனையா சாவடிச்சா கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க பழகுது. காளையரே நின்று கதரும் ஊர், இந்த விடலை பசங்கள்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, நீங்கள்லாம் காளையரே நின்று கதரும் ஊர் நாளும் பழி சுமக்கும் ஊர் பாதகரே வாழும் ஊர் அப்படின்னு சபிச்சிட்டார். அந்த கடைசி வரியை பாடும்போது தான் சிவபெருமான் இங்கே நான் இருக்கிறனடா அப்படின்னு அவர் குரல் கொடுத்த உடனே அவருடைய கோபம் தணிஞ்சு அழியா ஊர் அண்ணாமலைன்னு சிவபெருமானே தடுத்தாட்கொண்டு அந்த திருவண்ணாமலை என்றைக்கும் அழியா ஊர் அண்ணாமலை எங்கள் அப்பா வாழும் இடம். இதை இன்னைக்கு இந்த பதிவை என் கண்ணில் காமிச்சு எங்கள் அப்பன் இதை சொல்லி சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. இந்த பதிவு என் கண்ணில் ஆப்பிட்ட உடனே அந்த அம்மா அவங்களுடைய தலைமுறையில் வந்தவங்க அந்த அம்மா சொன்னதை கேட்டு நான் குகை நமச்சிவாயரை போய் எடுத்து பார்த்தேன். அது அவருடைய வரலாறை படித்த போது அவருடைய வரலாறில் இந்த பாடல் இருந்தது. அப்போ நம்மளுக்கு பயம் வேண்டாம். ஒரு சில இதுகள் நடக்குது தான், அது இறைவன் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஜீரணிக்க முடியாத ஒன்று. அழியா அண்ணாமலை, அந்த அண்ணாமலையார் இருக்கும்போது அந்த ஊருக்கும் மக்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது. அழியா ஊர் அண்ணாமலைன்னு சிவபெருமானே காத்து ரட்சிக்கிறாரு. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். இதை பார்த்து யாரும் குறை கூற வேணாம். ஏன்னா நான் எதுவும் சொந்தமான கருத்து எதுவும் சொல்லலை. இது குகை நமச்சிவாயருடைய வரலாறுலேருந்து எடுத்தது. திருச்சிற்றம்பலம்.